கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையின் நிமித்தமாக நாம் அனைவரும் அவருடைய பரிசுத்தமான ஆராதனையில் பங்கு பெறும்படியான இந்த ஒரு நாளை நமக்கு அவர் கிருபையாக தந்து, விசேஷமாக இன்றைய நாளிலும் கூட நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுப்பதற்கும் இந்த நாளில் ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அதற்கு பின்பாக நாம் இந்த ஆராதனையில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு லிட்டில் சீசன், கொஞ்ச காலம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு டாக்டரல் சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிட்டில் சீசனை பற்றி அநேக இடங்களில் வேதாமத்தில் இல்லை, ஆனால் இது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறையா சப்ஜெக்டில் நம்ம படிச்சிருக்கிறோம். வசனம் ஆதாரமாக இருக்குது, அதை நம்ம படித்தோம், ஏற்கனவே படித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம். இப்போ நான் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டு பதில் வாங்கிட்டு அப்புறம் தான் சப்ஜெக்டில் போக முடியும். ஏன்னா என்ன புரிந்து கொள்ளுதல் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கான சில கேள்விகள் கேட்குறேன். கொஞ்ச காலம் அப்படிங்கிறது 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முன்னாடியா 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்னாடியா? லிட்டில் சீசன்கிறது 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டேன். பின்னாடி. தெளிவாக இருக்கிறோம். 1000 ஆண்டு அரசாட்சி யாருக்காக? யாரை சீர்படுத்துறதுக்கு? உலக ஜனங்களை. லிட்டில் சீசன் யாரை சீர்படுத்துறதுக்கு? பதில் வரல பார்த்தீங்களா? இங்கே அதே உலக ஜனங்கள். ஏன் 1000 ஆண்டு அரசாட்சின்னு ஒன்று இருக்கிறப்ப லிட்டில் சீசன் ஒன்று தேவை? 1000 ஆண்டு அரசாட்சியிலையும் உலக ஜனங்கள் சீர்பொருந்துவதற்காகத்தான் தேவன் வச்சிருக்காரு. லிட்டில் சீசனும் உலக ஜனங்கள் சீர்பொருந்துவதற்காகத்தான்னா எதுக்கு 2 சீசன்? சாத்தான் கட்டப்பட்டிருப்பான் 1000 ஆண்டு அரசாட்சி. கரெக்ட் தான், சொல்றது கரெக்ட் தான். 1000 ஆண்டு அரசாட்சியில் சாத்தான் கட்டப்பட்டிருப்பான், லிட்டில் சீசனில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பான். கரெக்ட். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை 1000 ஆண்டு அரசாட்சியில். கரெக்ட் தானே? ஆமாங்க, சாத்தானால் செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியல. இப்போ நீங்கள் சொன்ன பதிலை வச்சு இன்புட் எடுத்தா சோதனையும் இருக்கட்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையினால 1000 ஆண்டு அரசாட்சியில் முழுசாக சீர்புருந்த வைக்க முடியாத உலக ஜனங்களை சாத்தானை கட்டவிழ்த்து விட்டா சீர்புருந்த வைக்கணும். அந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து குறைஞ்சு போயிட்டாங்களா? அப்படி இல்லை. இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆதீனம் இருக்கட்டும். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துக்கு ஃபுல் பவர் இருக்கா இல்லையா? எதுக்காக? உலக ஜனங்களை சீர்பொருந்த பண்ண. சீர்பொருந்தாதவங்களை செகண்ட் டெத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரு. அப்போ மீதி இருக்கிற ஜனங்கள் தான் லிட்டில் சீசனுக்குள்ள வரப்போறாங்க. அப்படி இருக்கிறப்ப லிட்டில் சீசனில் வரப்போறது உலக ஜனங்கள் தானா? கொஸ்டின் என்னவா வருதுன்னா, அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் ஏன் இயேசு கிறிஸ்துவோட ஃபுல்லா சீர்பொருந்த பண்ண முடியல? இப்போதான் சகோதரர்கள் அமைதியாயிட்டாங்க. சுயம். அப்போ 1000 இயர்ஸ்ல சுயம் இல்லை. 1000 இயர்ஸ்ல சுயதீனம் கிடையாது உலக ஜனக்கு இல்லையா? என்னங்க நியாயம் இது? 1000 ஆண்டு அரசாட்சியில் சுயாதீனம் கிடையாதாமா? லிட்டில் சீசனில் சுயாதீனம் இருக்கா? அதுவும் இல்லை. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். கேள்வி கிளியரா இருக்கு இல்லையா? எதற்காக லிட்டில் சீசன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இதில் நம்ம சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கலாம், அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஒரு பிரிவினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்குன்னா ரெவலேஷன் ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு இது ரொம்ப எளிதாக இருக்கும். ரெவலேஷன் கேட்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், புரியுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லிக்கலாம். அவங்க சில விஷயங்கள் ஏற்றுக்கொண்டு பின்னாடி கூட கேட்டுக்கலாம். நம்ம அதை அந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். லிட்டில் சீசன் அப்படிங்கிற ஒரு சீசன் இருக்குங்கிறது ரொம்ப கிளியர். அடுத்த கேள்வி, லிட்டில் சீசன் எப்போ அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாகவே. இந்த வார்த்தையில் இருந்தா அந்த கொஞ்ச காலங்கிறத லிட்டில் சீசன் வச்சிருக்கோம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அப்படிங்கிற வேர்டில் இருந்தா அந்த கொஞ்ச காலத்தை லிட்டில் சீசன் நம்ம வச்சிருக்கோம். இதுதான் பாடத்துடைய தலைப்பு. இப்போ இந்த கொஸ்டின், இந்த வசனத்துல என்ன கேள்வினா, எதற்கு பின்பு? அதான் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:7. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகும். முதல்ல இப்ப எந்த வசனத்தை படிக்கணும்? 20:7 படிக்கணும் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் ஆர்டரா இருக்காது, வசனம் சீக்வன்சியலா இருக்காது, ஆனா டாக்டரினலா இருக்கும். 20ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களை பத்தி இருக்கும், சபையை பத்தி வரும், திருப்பி லிட்டில் சீசனை பத்தி போகும், அப்புறம் சாத்தானை பத்தி வரும், செகண்ட் டெத்தை பத்தி வரும், மாறி மாறி வரும். இப்போ நம்ம படிக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது 20:7. 20:7 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1000 வருஷம் முடியும் போது அப்படின்னா இது 1000 வருஷத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை. கிளியரா இருக்கீங்களா? 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து என்ன இருக்கான்? இப்ப விடுதலையாக. அப்ப அது வரைக்கும் சாத்தான் எதில் இருந்திருக்கான்? காவல் இருந்திருக்கான். காவல் இருந்து விடுதலையாகி அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிக்குதுன்னா, அது கொஞ்ச காலம் என்ன ஆகுதுன்னா விடுதலை. அப்ப சாத்தானுக்கு எவ்வளவு காலம் விடுதலை கொடுக்கப்படுதுன்னா கொஞ்ச காலம்.
அந்த கொஞ்ச காலத்தில் நடக்கிற விஷயத்தை இப்ப நான் கேள்வியை கேட்டேன். அந்த கொஞ்ச காலத்துல என்ன நடக்க போகுது? சாத்தான் விடுதலையாகி அந்த லிட்டில் சீசன் கொஞ்ச காலத்துல என்ன பண்ண போறாங்கிறதா வசனம் 8, 9, 10 வாசிங்க. இப்ப வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிச் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். ஒரு பிரச்சனை பண்ண போறான்னு மட்டும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. அவன் விடுதலையா என்ன பண்ண போறான்? 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யோவான் பூமியின் 4 திசைகளும் இருந்த யாரை கூட்டி சேர்ப்பானாமா? கோகு மாகோக கூட்டி சேர்த்து யுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணுவானாமா? புறப்பட்டு போவானாமா. அவர்களுடைய தொகை எத்தனையா இருக்குமாமா? அவர் பின்னாடி போறவங்க கடற்கரை மணல் சொல்ல வரல, தொகை நாட் கடற்கரை மணல். கடற்கரை மணல் யாரு? டாக்டர்களா? முற்பிதாக்கள், பூமியில் அரசாட்சி செய்ய போற கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பிரதிநிதிகள். அவங்கள பத்தி இங்க சொல்ல வரல. அவர்களுடைய தொகை எத்தனையா இருக்கும்னா கடற்கரை மணல் எத்தனையா இருக்கும். சோ நிறைய பேத்த சாத்தான் ஏமாத்த போறான். எப்பைன்னா 1000 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். இது கிளியரா இருக்கு உங்களுக்கு? 1000 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாத்தான் நிறைய பேத்த ஏமாத்த போறான். யாரை வச்சு ஏமாத்த போறானமா? கோகு மாகோக வச்சு ஏமாத்த போறான். அடுத்தது 9ஆம் வசனம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி. எவர்கள் பூமி எங்கும் பரகி? சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட அப்படின்னு வச்சுக்கலாமா? சாத்தானால் ஈர்க்கப்பட்டவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் ரவுண்ட் பண்ணிடுறாங்க, பிரியமான நகரத்தையும் ரவுண்ட் பண்ணிடுறாங்க. அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டார். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவன் இன்வால்வ் ஆகிறாரு. எப்படி இன்வால்வ் ஆகிறாருன்னா, வானத்திலிருந்து எதை அனுப்புறாருமா? அக்கினி இறக்கி பட்சித்து போட்டார். யாரை பட்சித்து போடுவாரு? சாத்தானால் மோசம் போக்கப்பட்ட இந்த கோகு மாகோகோட கூற போற எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணிடுவாரமா? அழிச்சிருவார். சரி, அழிச்சிருவாரு. சாத்தான் என்ன பண்ணுவாரு? 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். கடலில் தள்ளப்பட்டான். அக்னி கடலில் தள்ளப்பட்டான். யாரோடு சேர்த்து தள்ளப்பட்டான்? வசனத்தை நீங்க டக்கு டக்குன்னு கவனிக்கல, எல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியாது. யாரோட சேர்த்து தள்ளப்பட்டான்னா, மிருகம் கள்ள தீர்க்கதரிசியோட தள்ளப்படல. மிருகமும் கள்ள தீர்க்க ஏற்கனவே தள்ளப்பட்டிருந்த கடல்ல தள்ளப்படுறான். புரிஞ்சா புரியல உங்களுக்கு? அப்ப அந்த அக்னி கடல்ல ஏற்கனவே யார் தள்ளப்பட்டிருக்கிறாங்க? மிருகமும் கள்ளத்தீர்க்க ஏற்கனவே எங்க இருக்கிறாங்க? அக்னி கடல்ல. யார் இன்னும் போகல அக்னி கடலுக்கு? சாத்தான். எப்ப போவான்? லிட்டில் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாத்தானே அதே அக்னி கடல்ல போட்டு 3 பேர்த்தையும் ஒன்னா என்ன பண்ணிடுவார்னா அழிச்சிருவாரு. இதுக்கு பேர் தான் செகண்ட் டெத். புரிஞ்சா இது வரைக்கும் உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுன்னா நீ ஈஸி தான். போயிடலாம். அடுத்த கொஸ்டின். பைபிள்ல லிட்டில் சீசனை பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் தவிர எங்கெங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியும். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குதா? உவமைகளா இருக்குது. எந்த பேரபிள்? செம்மறியாடு வெள்ளையாடு பேரபிள் லிட்டில் சீசனா? ஐயோ, நல்ல வேலை சப்ஜெக்ட் எடுத்தோம். யூதால என்ன இருக்கு? செகண்ட் டெத் பத்தி இருக்குது. லிட்டில் சீசனை பத்தி இல்ல. ஒரே பதில் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடிதங்களிலும் இல்லை. சார்ட் ஆஃப் ஏஜஸில் இல்லை. சார்ட் ஆஃப் ஏஜஸ் இருக்கா இல்லையா? எனக்கே நீங்க பார்க்கறத டவுட்டா இருக்குது. சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல லிட்டில் சீசன் எங்கே இருக்கிறது என்று காமித்து கொடுப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யார் வேணாலும் எழுந்து வரலாம். செகண்ட் டெத்தா? யாரோ சப்ஜெக்ட் எங்கேயோ ஒருவருக்கு காதில் கேட்டு வந்து செகண்ட் டெத் சொன்னவங்களுக்கு இப்போ அடுத்த கேள்வி காத்திருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. நம்ம படிக்க போற விஷயம் நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெரிஞ்சிருச்சு. கிளியருங்களா உங்களுக்கு? ஸோ திருப்பி நான் எங்க வரேன்னா, லிட்டில் சீசனை பத்தி சார்ட்ல இருக்கு, வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குது. நமக்கு வசனம் இருந்தா போதும். சார்ட் ஆஃப் ஏஜஸ்லயும் இருக்கு. எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி லிட்டில் சீசன் எதற்கு அப்புறம் ஆரம்பிக்குது ஸ்பெசிஃபிக்கா படிக்கணுமா வேண்டாமா? அதுக்கு ஒரு க்ளூ, ஆதார வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவல் இருந்து என்ன பண்றான்? விடுதலை ஆகிறான். அப்படின்னா 1000 வருஷத்தோட தேவனுடைய கிரியேட்டிவ் டேஸ்ல எத்தனாவது நாள் முடியுது? தேவனுடைய சிருஷ்டி பின்னால எத்தனாவது நாள் முடியுது? 7வது நாள் முடிஞ்சது. அப்ப லிட்டில் சீசன் எத்தனாவது நாள்? இது கிளியரா இருக்கீங்களா? சோ லிட்டில் சீசன் எத்தனாவது நாள்?
8ஆம் நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லிட்டில் சீசன் 8வது நாள் தான். 7வது நாள் கிடையவே கிடையாது. வசனம் கிளியரா இருக்கு. when the 1000 years are completed, 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த லிட்டில் சீசன் ஆரம்பிக்க போகுது. சோ நம்ம படிக்க போற விஷயம் தேவனுடைய சிருஷ்டிப்புல 8வது நாள் நடக்கிற சம்பவமே தவிர 7வது நாள் நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல. ஒரு சின்ன சிந்தனைக்கான கேள்வி, 8வது நாள் ஆரம்பிக்கும் போது பூமி எந்த கண்டிஷனுக்கு மாறிடும்? ஏதேன் தோட்டத்து கண்டிஷனுக்கு என்ன இருந்துங்க மாறணும். அதுதான் 1000 ஆண்டு அரசாட்சியுடைய பர்பஸ். 1000 ஆண்டு அரசாட்சியோட 7வது நாள் முடியுது. 8வது நாள் தான் லிட்டில் சீசன் ஆரம்பிக்க போகுது. ஸோ 7வது நாள் முடியும் போது பூமி என்ன கண்டிஷனுக்கு வந்துடும்னா ஏதேன் தோட்டத்துக்கு வந்துடும். ஆனா ஏதேன் தோட்டத்தில் டெஸ்ட் இருந்துச்சா இல்லையா? அப்ப ஏதேன் தோட்டம் மாதிரி மாறின பூமியிலையும் கண்டிப்பா என்ன இருக்கும்? டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் லிட்டில் சீசன். இது புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ என்ன டெஸ்ட்? பெரிய டெஸ்ட். என்ன பெரிய டெஸ்ட்னா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பொழுது எப்பொழுது? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல இந்த சாத்தான் அக்னி கடல்ல தள்ளப்பட்டான்ல, அதுக்கப்புறமா அப்பொழுது மரணமும் பாதாளமும் எங்கே தள்ளப்பட்டன? ஏற்கனவே அக்னி கடல்ல யார் யாரெல்லாம் போயாச்சு? மிருகம் போயாச்சு, கழுதை. அதுக்கப்புறம் யார் போனது? சாத்தான் போயாச்சு. அதுக்கப்புறம் இப்ப எது போகுது? மரணம் போகுது. அப்ப மரணமா அக்னி கடலுக்குள்ள போயிடுச்சுன்னா இனிமேல் மரணம் இருக்காதுல்ல. அப்படின்னா அந்த அக்னி கடலுக்குள்ள கொண்டு போய் மரணத்தை போடுறாரு பாத்தீங்களா? அது வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ்க்கு பேரு தான் இது. எத்தனாவது மரணம்? இப்ப நான் 2ஆம் மரணங்கிறது சார்ட்ல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? சாட்டாது எங்க இருக்குன்னு கேட்டாதீங்க என்கிட்ட. இதுதானே இங்க? இதானே 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 செகண்ட். இருங்க நான் மார்க் பண்ணி போட்டுறேன். இதுதான். ஸோ வெரி கிளியர். எத்தனாவது நாள்ல லிட்டில் சீசன் ஆரம்பிக்குது? 8th டே. கிளியர் இருக்கா உங்களுக்கு? லிட்டில் சீசன் ஆரம்பிக்குது. இப்ப இந்த சப்ஜெக்ட பேசின ஒரு சகோதரர் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா செகண்ட் டெத்னு போட்டுக்கூடாது. என்ன போட்டிருக்கணும்? லிட்டில் சீசன் தான் போட்டிருக்கணும். ஏன்னு சொல்ல போனா இது லிட்டில் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய செகண்ட் டெத் தானே போட்டிருக்கு. ஆனா செகண்ட் டெத்துக்கான ப்ராமினன்ட் பிளேஸ் இதுவா? இல்ல. செகண்ட் டெத்துங்கிறது எங்க இருந்து இருக்கு? 2ஆம் மரணம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன் நானு. சுவிசேஷம் தான் எங்க இருந்து ஆரம்பிச்சது? பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்ப செகண்ட் டெத் இங்க மட்டும் என்ன ஆகக்கூடாது? வரக்கூடாது. செகண்ட் டெத் இங்க முடியுது. அதான் கரெக்ட். அப்படின்னா எதுக்கப்புறம் செகண்ட் டெத் முடியுது? லிட்டில் சீசன். அப்ப இந்த செகண்ட் டெத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம்? லிட்டில் சீசன் வச்சிருக்கலாம். ஏன்னா செகண்ட் டெத் இங்க இருந்து இருக்கு. அப்ப ப்ராபபிளி it would probably have been better labeled as little season. so இந்த இடத்துல தான் லிட்டில் சீசனும் இருக்கு. லிட்டில் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டெத்தும் வருது. அப்ப சார்ட் ஏஜஸ்ல இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா வேற பேர்ல இருக்கு. அந்த பேருன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் டெத். சோ 7வது நாள் இல்ல. எத்தனாவது நாள் வந்தாச்சு? இப்ப நமக்கு 8வது நாளுக்கு வந்தாச்சு. கிளியருங்களா? இதுவரை கிளியரா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? லிட்டில் சீசன் ஒரு டெஸ்ட். கரெக்ட். லிட்டில் சீசன் டெஸ்ட் இல்லையா? டெஸ்ட். டெஸ்ட்ல ஃபெயில் ஆறவங்களுக்கு என்ன தண்டனை? செகண்ட் டெத். பாஸ் ஆறவங்களுக்கு நித்திய ஜீவன். கிளியர்? அப்ப டெஸ்ட் இருக்குனாலே டெஸ்ட் எழுத போறது யார்? லிட்டில் சீசன்ல டெஸ்ட் எழுத போறது யார்? ஒரு டெஸ்ட் இருக்குன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்கணும், டெஸ்ட் எழுத போறவங்க இருக்கணும், எழுத போறவங்களுக்கு பாஸ் பண்ணா ஒரு பரிசு கிடைக்கணும். அதான் டெஸ்ட். அப்ப லிட்டில் சீசன் ஒரு டெஸ்ட்னா லிட்டில் சீசன் டெஸ்ட் எழுத போறது யார்? வெரி கிளியர், உலக ஜனங்கள். பட் உலக ஜனங்கள் என்ற பதிலுக்கு நான் இப்பொழுது உங்களுக்கு 100க்கு 50 மார்க் போடுறேன். உயிர்த்தெழுந்து வந்த உலக ஜனங்கள் என்பதற்கு 100க்கு 10 மார்க் போடுறேன். எப்போ உயிர்த்தெழுந்தாங்க? லிட்டில் சீசன்ல உயிர்த்தெழுந்தாங்க. அப்ப உயிர்த்தெழுதல் எங்க நடந்துச்சு? ஏற்கனவே அனஸ்டாசிஸ் திருப்பி ஆரம்பிக்கணுமா? உயிர்த்தெழுதல் எங்க ஆரம்பிச்சிருச்சு? 1000 இயர்ஸ்ல ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப லிட்டில் சீசனுக்கு உலக ஜனங்கள் போக போறாங்கிறது கரெக்ட். எந்த உலக ஜனங்கள் போக போறாங்க? பாஸ் ஆறவங்க. எதுல பாஸ் ஆறவங்க? பாஸ் ஆறவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பாருங்களேன். அதான் கொடுமை. எங்க பாஸ் ஆறவங்கன்னா வெள்ளாடு செம்மறியாடு பேரபிள். இப்பதானே படிச்சோம். வெள்ளாடு செம்மறியாடு பேரபிள் 7th டேவா 8th டேவா? 8th டே. பெரம்பு ஒன்று வாங்கிட்டு வாங்க தயவு செஞ்சு. இப்பதான் சாட்ல காமிச்சேன். வெள்ளாடு செம்மறியாடு பேரபிள நியாயம் தீர்க்க போறது யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து 8th டே சார்ஜ் எடுப்பாரா? அப்படின்னா 7th டேல தான் எது நடந்திருக்கணும்?
வெள்ளாடு செம்மறியாடு பேரபிள். வெள்ளாடு செம்மறியாடு பேரபிள்ல எப்படி பிரிப்பாரு அவங்கள? இதுக்கு பேர் ஹார்வெஸ்ட் மில்லினியம், 1000 ஆண்டு அரசாட்சியின் அறுவடை. கரெக்டுங்களா? இங்க ஒரு குரூப் பாஸ் ஆவாங்க, ஒரு குரூப் ஃபெயில் ஆவாங்க. கரெக்டா தப்பா? யார் பாஸ் ஆகிறது, யார் ஃபெயில் ஆகிறது? செம்மறியாடு பாஸ் ஆகிறாங்க, வெள்ளாடு ஃபெயில் ஆகிறாங்க. அப்படின்னா இந்த பாஸ் ஆகிற செம்மறியாடு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் லிட்டில் சீசன். கரெக்ட்? அப்படின்னா எத்தனை டெஸ்ட்டை தாண்டி வராங்கன்னு பாருங்களேன். எத்தனை டெஸ்ட் தெரியுங்களா? 1000 ஆண்டு அரசாட்சியில் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 100 years சான்ஸ், அங்க ஃபெயில் ஆனா அங்கே அவுட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு 100 வருஷம் சான்ஸ், அதுக்கப்புறம் 100 வருஷம் சான்ஸ். இதான் ஏற்கனவே படிச்சது. ஸோ 100 வருஷம் சான்ஸ்ல பாஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து நிற்பாங்க. இங்க என்ன டெஸ்ட்னா உங்களுக்கு? வெள்ளாடா செம்மறியாடா? வெள்ளாடு அவுட்டு, செம்மறியாடு பாஸ். செம்மறியாடு பாஸ் ஆன உடனே அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுறது இல்ல. அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட். அந்த டெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா லிட்டில் சீசன். இல்ல பிரதர், இதுதான் பிரதர் அறுவடைன்னு சொன்னீங்கன்னா, இந்த அறுவடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து பண்ண போறது யார்? வாசிங்க வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய். யாருங்க? மனுஷகுமாரன் தம் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் என்ன? அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அந்த சகல ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்ன பிரிப்பாரு? வெள்ளாடு செம்மறியாடு. செம்மறியாடை பார்த்து என்ன சொல்லுவாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான்னு சொல்லாரு தவிர உங்களுக்கு கிரீடம் வைக்கப்பட்டாச்சு சிங்காசனம் சொல்ல மாட்டார். பிகாஸ் அவங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் பாக்கி இருக்கு. வெள்ளாட்டுக்கு என்ன சொல்லுவாரு? சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கூடிய நீங்க நித்திரை ஆக்கினில போய் நீங்க என்ன பண்ணிருங்க? விழுந்துருங்கன்றார். சோ இங்க பாஸ் ஆகிற குரூப் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செம்மறியாடு. இப்ப எதுக்காக இந்த ஸ்லைடு போட்டேன்னா, இயேசு கிறிஸ்து வெள்ளாடு செம்மறியாடு பேரபிளை நடத்தும் போது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்காருன்னா அது எத்தனாவது நாள்? 7th day. லிட்டில் சீசன் எத்தனாவது நாள்? அப்ப எது முதல்ல நடக்கணும்? இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்படின்னு இங்க பாஸ் ஆகி வர அந்த செம்மறியாடு குரூப்புக்கு தான் லிட்டில் சீசன்ல டெஸ்ட். கிளியர்? சோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா டெஸ்ட் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டெஸ்ட் எழுத போறது யாரு? உலக ஜனங்கள் சொல்லக்கூடாது, பாஸ்ன்னு சொல்லக்கூடாது, செம்மறியாடுன்னு சொல்லணும். சோ செம்மறியாட்டுக்கு தான் இப்ப டெஸ்ட் எங்கன்னா லிட்டில் சீசன்ல. சரி, டெஸ்ட் எழுத போறது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா? கொஸ்டின் பேப்பர் யாரு? நான் தான். இனி அப்படியே பாருங்க கொஞ்ச நேரம். அதுக்கு தான் வசனம் படிச்சோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி. சோ யார் இப்ப கொஸ்டின் பேப்பர்? அப்ப அது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் தேவன் ரிலீஸ் பண்ணல. எது வரைக்கும்? வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கிற வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை தேவன் ரிலீஸ் பண்ணல. அங்க எழுதின கொஸ்டின் பேப்பர் வேற. அதுல பாஸ் பண்ணவங்க இப்ப வந்துட்டாங்க. அதுல பாஸ் பண்ணி வந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு புது கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்றாரு. அதான் யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். கிளியர் இருக்கீங்க இது வரைக்கும்? அப்ப சாத்தானை வச்சுதான் செம்மறியாடு குரூப்புக்கு டெஸ்ட் இருக்குது. அதுல ஃபெயில் ஆறவங்களுக்கு செகண்ட் டெத், பாஸ் ஆறவங்களுக்கு நித்திய ஜீவன். கிளியர் இருக்கீங்களா இதுல? அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட், இந்த கொஸ்டின் பேப்பரை சாத்தான் எப்படி இந்த செம்மறியாடு குரூப்புக்கு டெஸ்ட் வைப்பா? அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துருவாங்களா இவங்க? செம்மறியாடு அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துருவாங்க கேட்கிறேன். ஏமாற மாட்டாங்க. ஏன்? ஏற்கனவே பல டெஸ்ட்டை தாண்டி வந்தவங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில் 100 வருஷம் டெஸ்ட், 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசியில வெள்ளாடு செம்மறியாடு டெஸ்ட், இப்ப லிட்டில் சீசனுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃப்பா இருக்கணும். அப்பதான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தேவனுக்கே கிளியரா தெரியும். கரெக்டுங்களா பேர்? ஒருவேளை ஏதேன் தோட்டம் மாதிரி பூமி மாறிடுச்சுல, தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு டெஸ்ட் வைக்காம இருந்தாருன்னா என்ன இருக்கும்? இது என்ன ஆச்சுன்றீங்களா? அங்கேயும் கொஸ்டின் பேப்பர் சேம் தான். ஏதேன் தோட்டத்தில் கொஸ்டின் பேப்பர் சேம் தான். யாருங்க? சாத்தான் வச்சாருல. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஈஸியா மனு குலத்தை சாத்தான் ஏமாத்திட்டான்.
ரெண்டு பேருமே ஃபெயில், ஆதாம் ஏவாள். கரெக்ட்டுங்களா? இப்ப திருப்பி லிட்டரல் சீசன் சேம் 8th டே லைக் ஏதேன் தோட்டம். அங்கேயும் இப்ப நல்ல உலக ஜனங்கள் வந்திருக்காங்க, செம்மறியாடு குரூப் வந்திருக்காங்க. இப்ப சாத்தானுக்கு திருப்பி டெஸ்ட் வைக்க ஒரு சான்ஸ். இந்த டெஸ்ட்டை சாத்தான் சக்சஸ்ஃபுல்லா ஃபெயில் பண்ணணும் ஜனங்களைனா டெஸ்ட் கண்டிப்பா எப்படித்தான் இருக்கும்? பயங்கரமா இருக்கும். கொஸ்டின், யார் மூலமா சாத்தான் டெஸ்ட் வைப்பான் அப்படிங்கறதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். யாரை வச்சு டெஸ்ட் வைக்க போறான்? அது மட்டும் கரெக்டா தெரிஞ்சு போச்சு. யாரை வச்சு வைக்க போறான்? கோகு மாகோ. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, கோகு மாகோக்கு எங்கேயும் இருக்கும்? 1000 ஆண்டு அரசாட்சி இல்ல, அப்படியே வருது. 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சு கோகு மாகோகு இருக்கும். இப்ப நமக்கு தெரிஞ்ச கோகு மாகோகெல்லாம் ரஷ்யா, இதுதான். பைபிள்ல 3 இடத்துல கோகு மாகோவை பத்தி வருது, இது 3வது இடம். பட் இந்த இடத்துல யோவானே சொல்லிட்டாரு இந்த கோகு மாகோகு யாருன்ட்டு. அது எங்க இருக்குன்னா இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. யார் இந்த கோகு மாகோகு? 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்னாடி கூட சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய கோகு மாகோகு இருக்கு. கரெக்டா தப்பா? விழுந்து போன தூதர்கள், நான் இங்க விழுந்து போயிடாமல் நீ பிடிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கவனிங்க. நேஷன்ஸ் தமிழ் எப்படி இருந்துச்சுன்னா ஜாதிகள் அப்படின்னு இருந்துச்சு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா நேஷன்ஸ். இந்த நேஷன்ஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்ட் இருக்குல்ல 1484, அதனுடைய மீனிங் எடுத்து படிச்சோம்னா நேஷன்னும் இருக்கு, பீப்புள்னும் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு? அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், ரெவலேஷன் படிச்சவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸி. ஏன்னா ரெவலேஷன் கடந்து தான் போயிருக்கோம், இந்த கோகுமாக யாரும் படிச்சுட்டு தான் போயிருக்கோம். ஸோ சிம்பிளா உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். இந்த கோகுமாகோ யாருன்னா நேஷன் அண்ட் பீப்புள். நீங்க கூட இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணிக்கோங்க, ரூலர்ஸ், ஆட்சி செய்பவர்கள். இப்ப கொஸ்டின்னா உடனே திங்கிங் எப்படி போயிட வேண்டாம்னா யார் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு போயிட வேண்டாம். ஆனா பைபிள் ஒரு வசனத்தை சொன்னா கரெக்டா இருக்குமா இருக்காதா? 8வது நாள்ல நேஷன்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காது? இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஜாதிகள் அப்படின்னு சொல்றது தமிழ்ல நம்ம நினைக்காம இப்ப இருக்கிற ஜாதிகள் இல்ல, நேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இஸ்ரேல் நாடுன்னு ஒண்ணு கண்டிப்பா என்ன பண்ணும்? இருக்கும். இந்திய நாடுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி பாகுபாடுகள் அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா இந்த நாடுகளுக்குள்ள வந்திருக்கிற ஜனங்கள் பூரா யாருன்னு கேட்டீங்கன்னா வெள்ளாடு இல்ல, யாருங்க? செம்மறியா. அப்ப ஒரு குவாலிட்டியோட தான் வந்திருக்காங்க. அப்ப குவாலிட்டியோட வந்த ஜனங்களுக்குள்ள இன வேறுபாடுகள் இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் வேறுபாடு இருக்கலாம். ஆனா எது இருக்காதுன்னா வாசிங்க, இப்ப அவர்களுக்குள் எந்த விரோதமும் இருக்காது. எந்த விரோதமும் இருக்க. இன்னைக்கு நாடுனால விரோதம் தான். கரெக்டுங்களா? ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இன்னைக்கு வித்தியாசமே விரோதம் தான். பட் அங்க நாடுகள் இருக்கலாம், பட் என்ன இருக்காது? விரோதங்கள் இருக்காது. அடுத்தது சண்டைகள், பொறாமைகள், சந்தேகங்கள், போட்டிகள் எதுவும் இருக்காது. சோ இந்த கண்டிஷன்ல இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா அங்கேயும் ஆட்சி நடக்கும். நடக்குமா நடக்குதுங்களா பேர்? 8th டேல ஆட்சி நடக்குமா நடக்காதா? ஏதேன் தோட்டத்துல பாவம் இல்லாம இருக்கிறப்ப ஆட்சி நடந்ததா நடக்கலையா? நடக்கல போல் இருக்கு. எல்லாம் மௌனமாயிட்டாங்க. நடந்துச்சா நடக்கலையா? யார் நடத்தினா? ஆதாம். ஆதாம் மட்டும் தான் நடத்தினாரா? ஏவாள் நடத்துறாங்க. யாருங்க இது? தேவ தூதர்கள் சேர்ந்தான் நடத்தினாங்க. அதே மாதிரி 8th டேலையும் ஜாதி இன வேறுபாடுகள் இருக்கும், நாடுகள் இருக்கும், ரூலர்ஸ் இருப்பாங்க. அந்த ரூலர்ஸ் யாருன்னு அப்புறம் பார்க்கலாம், அதுக்கு தெளிவான விடை நமக்கு இல்ல. ரூலர்ஸ் இருப்பாங்க. அதே சமயம் இந்த ரூலர்ஸ் உடைய பேரத்தை எப்படி கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா கோகு மாகோ. அது எப்படி பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க. சும்மா கோகு மாகோன்னு கொடுத்திருக்காங்களா? பூமியின் 4 திசைகளில் உள்ள கோகு மாகோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியினுடைய 4 கார்னர்னு என்ன பேர் அர்த்தம்? கம்ப்ளீட் வேர்ல்டு. அப்ப கம்ப்ளீட் வேர்ல்டுல கோகு மாகோகுன்னு ஒரு குரூப் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அந்த கோகு மாகோக் யாருங்கிறத இந்த ஸ்லைடை நான் வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறப்ப போட்ட அதே ஸ்லைடை காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். தெரிஞ்ச மாதிரி இருக்கான்னு மட்டும் பாருங்க. இது யாருன்னா கோகு மாகோகு என்பது சிம்பாலிக் நேம்ஸ்.
ஆட்சி செய்பவர்களுக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய அடையாள வார்த்தைகள். கோகு என்றால் மவுண்டன், மாகோகு என்றால் பிக் மவுண்டன். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் மவுண்டன், பிக் மவுண்டன். மவுண்டன்னால நமக்கு தெரியும் ராஜ்யம் தானே, பிக் மவுண்டன்னா பெரிய ராஜ்யம். அப்ப ராஜ்யத்தில் மவுண்டனும் இருக்கும், பிக் மவுண்டன் இருக்கும். அதுதான் கோகு மாகோக். யாருன்னு கேட்டா பொதுவா வச்சுக்கலாம், யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கண்ணுக்கு தெரியும் அதிகாரம், இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாத அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தை தான், பவரை தான் ரெவலேஷன் எப்படி சொல்லியிருக்குன்னா கோகு மாகோக். இந்த 2 அதிகாரத்தை தான் சாத்தான் கேப்சர் பண்ணுவான். கேப்சர் பண்ணி செம்மறியாடு குரூப்பா இருக்கிற உலக ஜனங்களையும் ஏமாத்துவான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்துக்கு போலாமா? ஈஸியா இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் கோகு மாகோக் இருந்தாங்களா இல்லையா? கொஞ்ச நேரம் படத்தை எல்லாம் பார்த்துட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பாருங்க ரெஸ்ட் எடுத்து தண்ணியும் இருந்தாங்களா இல்லையா? கோகு அப்படின்னா கண்ணுக்கு தெரியற ஆட்சி, மாகோகுன்னா கண்ணுக்கு தெரியாத. இது எது பவர்ஃபுல்? கண்ணுக்கு தெரியாததான். ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆட்சி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. கோகு யாருன்னா தேவனுடைய சார்பா அங்க ஆட்சி செய்யற ஆதாம். வச்சுக்கலாமா? வச்சுக்கூடாதா? ஆதாம் ராஜாவா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ராஜாவா? இல்லையா? ஆதாம் இல்ல, சகலத்தையும் சூப்பர், அத கோகு. அப்ப ஏதேன் தோட்டத்திலே சகலத்தை ஆண்டு கொள்றதுக்கு ஒருத்தர் வச்சிருக்காருல்ல, அப்ப பின்னாடி ஏதேன் தோட்டமா மாறும்போது வைப்பார்ல, அதான் அங்க கோகு. மாகோகு யார்? இப்ப கண்ணுக்கு தெரியாத பவர். அது யார்? ஏதேன் தோட்டத்துல தேவன். வச்சுக்கலாம். தேவன் மட்டும் வச்சா கரெக்டா இருக்குமா? தேவன், அவருடைய தூதர்கள், ஏஞ்சல்ஸ் இருந்தாங்களா இல்லைங்களா? இந்த ஏஞ்சல்ல ஒருத்தன் தாங்க நம்ம கொஸ்டின் பேப்பர் இப்ப சாத்தான். சரிங்களா பேர்? அப்ப ஏதேன் தோட்டத்துல கோகு மாகோகு இருந்துச்சுன்னா 8வது நாள் என்ற ஏதேன் தோட்டத்திலையும் கோகு மாகோகு இருக்குமா இருக்காதா? சூப்பர். அவங்கள தான் சாத்தான் தன் காவல் இருந்து விடுதலை என்ன பண்ணுவான்? கேப்சர் பண்ணுவான். கேப்சர் பண்ணி உலக ஜனங்களை மோசம் போக்குவான். அவன் பின்னாடி போறவங்க செகண்ட் டெத்து, அதுல பாஸ் பண்ணி வரவங்களுக்கு நித்திய ஜீவன். கிளியருங்களா பேர் உங்களுக்கு? சரி. ஏதேன் தோட்டத்தில் இப்படித்தான் இருந்துச்சு, கோகு மாகோகு இருந்துச்சுல. ஏதேன் தோட்டம் அழிஞ்சு போச்சுல, செகண்ட் வேர்ல்டு வந்துட்டோம்ல. செகண்ட் வேர்ல்டுல கோகு மாகோகு இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. இப்ப நம்ம இருக்கிற செகண்ட் வேர்ல்டுல யார் கோகு யார் மாகோகு? ஏற்கனவே க்ளூ கொடுத்துட்டேன். கோகு கண்ணுக்கு தெரியற பவர் ஆட்சி செய்யறதுல, மாகோகு கண்ணுக்கு தெரியாத பவர். யார் சுவிசேஷத்துல கோகு மாகோகு? எனக்கு தெரியும், நீங்க டைம் எடுத்து அதான் தண்ணி குடிச்சுக்கிறேன். முதல்ல கண்ணுக்கு தெரியறதுல ஆரம்பிங்க, இல்லாட்டி மாட்டிக்குவீங்க. கண்ணுக்கு தெரியாத முதல்ல எடுக்கிறாங்களாமா. யாரு கோகு மாகோகு? ஒரு க்ளூ தர உங்களுக்கு. இந்த உலகத்தில் இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற தலைவர்கள் எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா அது வேற யாரும் கிடைக்கல, வேர்ல்ட்ஸ் கரண்ட் பொலிட்டிக்கல் பவர். இதுக்கு பேரு கோகு. கரெக்டுங்களா? அப்படின்னா இப்ப சுவிசேஷத்துல இந்த 7th டேல யார் மாகோகு? அப்புறம் அவங்களுக்கு என்ன பேரு? சூப்பர், கெட்டு போன தேவத்து. அதனாலதான் பவுல் சொல்லிட்டாரு, ஆகாயத்து அதிகார பிரபுவோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அவன் தான் ஆட்சியில் வச்சிருக்கான் அவங்கள. அவங்களோட நமக்கு என்ன உண்டு? கண்டிப்பா போராட்டம் உண்டு. லிட்டில் சீசன் வரும்போது கோகு மாகோகு இருக்குமா இருக்காதா? இருக்குன்னு வசனமே சொல்லிருச்சு. இப்ப சொல்லுங்க, லிட்டில் சீசன்ல யார் கோகு? அங்க யாருடைய ராஜ்யம் நடக்குது? 8th டேல யாருடைய ராஜ்யம் நடக்குது? தைரியமா சாத்தான் ராஜ்யம் நடக்குது. ரிலீஸ் ஆயிருக்கா ராஜ்யம் யாரோடதுன்னா தேவனுடைய தான். சோ என்ன சொல்லனா, கிங்டம் ஆன் எர்த் வில் பி லார்ட்ஸ். கண்ணுக்கு தெரியும் அதிகாரம். இதுக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் சப்ஜெக்ட் இப்பவே முடிச்சிடுறேன். அதுக்காவது சொல்லணும்னு சொல்றீங்க. யார் 8th டேல பொலிட்டிக்கல் பவர் இன் த வேர்ல்ட் which can be seen? கண்ணுக்கு தெரியும் பவர் யார்? யாரோ சொல்றீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரிவார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாரா இருக்கலாம்னா கடற்கரை மணல் இருக்கலாமா? இருக்கக்கூடாதுங்களா? கண்டிப்பா இருக்கலாம். முற்பிதாக்கள் இருக்கலாம். இன்னும் தேவன் யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குதோ அவங்க எல்லாம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? அடுத்த கொஸ்டின்,
அப்ப மாகோகு யாரு? அன்சீன் பவர். அன்சீன் பவர் இருக்குமா இருக்காதா? கண்ணில் பார்க்க முடியாத பவர் யாரா இருக்காது? கண்டிப்பா சபை. கரெக்ட், சூப்பர் சூப்பர், கரெக்ட். தேவன், சபை, திரள் கூட்டம், இந்த மூணையும் சாத்தானால ஏமாத்த முடியாது. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க 3 பேர் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப இவங்க விட்டுறலாம். மிச்சம் ஒரு குரூப் இருக்காங்க. யாருன்னா தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அங்கேயும் நல்ல தேவ தூதர்கள், கெட்டு போனவங்க இல்ல, நல்ல தேவ தூதர்கள் இருப்பாங்க. இதன் மூலமா தான் 8th டே ஸ்டார்ட் ஆகும். சோ கோகு மாகோகு யாருன்னா தேவன் நியமிச்சிருக்கிற கண்ணுக்கு தெரிகிற பவர் பிளஸ் மாகோகு யாருன்னா தேவன் நியமிச்சிருக்கிற அவருடைய தூதர்கள். இந்த கான்செப்ட் புதுசெல்லாம் கிடையாதுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ரசல் பேர் எழுதிட்டார். சோ இது இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல கீழே போடுறேன், அதை வாசிங்க நீங்க. இப்ப மனித குலம் அதன் பிறகு ஆதாமை போன்றதாக இருக்கும். மனுக்குலம் எதை போல் இருக்கும் அப்படின்னா ஆதாம் இருந்த இடம் மாதிரி மனுக்குலமா மாறிடும்ல. ஆதாம் இருந்த இடத்துக்கு பேர் என்ன? ஏதேன் தோட்டம். அப்படின்னா பூமி என்னவா மாற போகுது? ஏத்துட்டேல ஏதேன் தோட்டம். நெக்ஸ்ட், அவர் முழுமையானவராக இருந்தபோது கடவுள் அவரை சோதிக்க அனுமதித்தார். பாயிண்ட் புரிஞ்சா? ஆதாம தேவன் சோதனை கொடுக்க எப்ப அனுமதிச்சாரு? ஆதாம் குறைய இருக்கிறப்ப இல்ல, ஃபுல்லா இருக்கிற. இப்ப உலக ஜனங்க எப்படி வந்திருக்காங்க? ஃபுல்னஸ்ல வந்திருக்காங்க. எதுல ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டாங்க? 1000 இயர்ஸ்ல எதுல பாஸ் பண்ணிட்டாங்க? அதான் அப்புறம் பார்க்க போறோம். ஆனா 1000 இயர்ஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப முழுமையான உலக ஜனங்க வந்திருக்காங்கல்ல, அங்க வெச்ச மாதிரி தான் இங்கேயும் டெஸ்ட். வாசிங்க. இப்ப அது போலவே மனித குலம் சாத்தானால் பரீட்சிக்கப்பட அனுமதிக்கப்படும். முதல்ல சொல்லலாமா? மனுக்குலம் சாத்தானால் பரீட்சிக்கப்பட என்ன பண்ணப்படும்? அனுமதிக்கப்படும். அடுத்து கீழே வாசிருங்க. கடவுள் அவர்களை ஆதாமும் ஏவாளும் போல் சோதிப்பார். கண்டிப்பா ஆதாம் ஏவாள் எப்படி டெஸ்ட் பண்ணாரோ அந்த மாதிரி தேவன் உலக ஜனங்களை என்ன பண்ணுவார்? கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாரு. அவர்கள் தேவனிடம் எவ்வளவு விசுவாசமானவர்களாக இருக்க வேண்டுமோ அதை நிரூபிப்பதற்காக. இங்க ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் ரொம்ப சிம்பிளா இங்க வந்துருச்சு. ஃபெய்த்னு. அது மட்டும் இல்ல, நான் பின்னாடி சொல்றேன். ஆரம்பத்துல கேட்ட கொஸ்டினுக்கு இன்னும் பதில் கண்டுபிடிக்கவே இல்ல. ஆரம்பத்துல கொஸ்டின் கேட்டனா பாருங்களா, பார்க்க இவரு என்ன ரொம்ப நேரமா பேசுங்க, யார் இவரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1000 ஆண்டு அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து எல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணதான் அனுப்புறாரு. அப்புறம் லிட்டில் சீசன் த கொஸ்டின். சோ இப்போ எங்க வந்துட்டோம்? கோகு மாகோகு இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டெஸ்ட் கண்டிப்பா உண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யாரால் நடக்கும்னா சாத்தானால் நடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டத்துல கோகு மாகோகு இருந்தாங்களா? யார் கோகு? கை வேற இப்படி தொக்க போட்டு கஷ்டமா இருக்கு. ஆதாம். யார் மாகோகு? தேவ தூதர்கள். இவங்களை சாத்தான் ஏமாத்தினானா ஏமாத்தலையா? ஏமாத்தலாம். அப்பேற்பட்ட ஆதாமே ஏமாத்தினா கண்டிப்பா பின்னாடி உலகம் ஏதேன் தோட்டம் மாதிரி மாறி செம்மறியாடு குரூப்பையும் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? ஏமாத்துவான். ஏமாத்துறதுக்கு கண்டிப்பா திருப்பி ஆட்சி செய்யறவர்கள் என்ன பண்ணுவான்? டெஃபினட்டா அவன் கையில எடுப்பான். இதையும் ரசல் எழுதியிருக்கார். வாசிக்கலாம் பாருங்க. சாத்தான் பூமியின் 4 மூலைகளிலும் அதான் படிச்சோம். 4 திசைகளிலும் உள்ள கோகு மாகோகுன்னு படிச்சோம். சாத்தான் பூமியில் 4 மூலைகளிலும் உள்ள அனைத்து இனங்களையும் அதாவது புலப்படும் மற்றும் புலப்படாத சக்திகள் உட்பட, அதான் கண்ணுக்கு தெரிகிற மற்றும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உட்பட ஏமாற்ற வருகிறான் என்று வசனம் கூறுகிறது. ஏமாற்ற வருகிறான் என்று என்ன கூறுகிறது? வசனம் 8 கூறுகிறது. அடிக்கடி இந்த சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ண ஒரு வார்த்தை உங்களுக்கு க்ளூ பின்னாடி கேட்க போற கொஸ்டினுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏமாற்ற வருகிறான். ஏவாள் மற்றும் தங்கள் முதன்மை நிலையை காக்காத தேவ தூதர்களுக்கு அவன் செய்தது போலவே. எங்க செஞ்சது போல? ஏதேன் தோட்டத்துல தங்கள் முதல் நிலைமையை காத்துக்கொள்ளாத தேவ தூதர்களுக்கு செய்தது போல சாத்தான் இறுதியாக மீண்டும் ஒரு முறை முயற்சிப்பான் என்று அது எளிமையாக கூறுகிறது. கண்டிப்பா மறுபடியும் ஒரு தடவை சாத்தான் என்ன பண்ணுவான்? முயற்சிப்பான். அந்த முயற்சிக்குரிய காலப்பகுதி தாங்க லிட்டில் சீசன். இப்ப கொஸ்டின், சாத்தான் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற பவரை வச்சுதான் உலக ஜனங்களை மோசம் போக்குவான். இது கிளியரா இருக்கீங்களா? அப்படின்னா அவனுக்கு இப்ப என்ன பேரு? ஏமாற்றுக்காரன் என்று பெயர். இதை தெரியாமல் நானும் வந்திருக்கிறேன் பாருங்கள். அங்கிருந்து நல்ல இந்த வசனத்தை கவனிங்க. வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகும். இது கிளியருங்களா பிரதர்? இப்ப கொஸ்டின், சாத்தான் விடுதலையானா வேற ஏதாவது விடுதலையாச்சா? வசனம் கிளியர் என்னதான் இருக்கு? சாத்தான். இப்ப சாத்தான் விடுதலையானா சாத்தான் என்ன பண்ணி வைக்கப்பட்டிருக்கணும்? என்ன பண்ணி வச்சிருக்கணும்? கட்டப்பட்டிருக்கணும். இப்ப கொஸ்டின், கட்டினது சாத்தானே வேற ஏதாவதுயா? அதைத்தான் ரிலீஸ் பண்ணும்.
வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி வலுசர்பத்தை, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட எதைய பழைய பாம்பாகிய அப்படின்னா கட்டி வச்சது எதை? சிம்பிளா சொல்ல போனா வலு சர்ப்பம். கட்டி வச்சது எதைய? அப்ப கட்டவிழ்த்து விடப்படுறது எதைய? அப்ப சாத்தான்கிற பேரு எதை குறிக்கும்? வலு சர்ப்பம். சாத்தானுக்கு வலு சர்ப்பம் மட்டும்தான் பேர் இருக்கா? நிறைய பேர் இருக்கு. ஆனா இப்ப லிட்டில் சீசன்ல கட்டவிழ்த்து விடப்படுகிறது வலு சர்ப்பம். சாத்தானுக்கு வலு சர்ப்பம் என்ற பெயர் எப்பொழுது சூட் ஆகும்? லேவி ராமத்தில் சூட் ஆகுமா? ஏதேன் தோட்டத்தில் சூட் ஆகுமா? பாரு என்னென்னமோ விடுறது. உங்களுக்கு ஒரு 3 மிருகம் பேர் சொன்னேன் அப்ப, ஞாபகம் இருக்கா? சிங்கம், புலி, மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, சாத்தான். அந்த சாத்தான் இடத்துல என்ன போட்டிருக்குன்னா வலு சர்ப்பம். சாத்தானுடைய ஒவ்வொரு டைமென்ஷன் தாங்க ஒவ்வொன்றும். வலு சர்ப்பம் என்ற பெயர் சாத்தானுக்கு எப்போ சூட் ஆகும்னா, இட்ஸ் கால்டு சிவில் ரோமன் கவர்மெண்ட்ஸ். என்னங்க ஒரு தடவை சொல்லுங்க. அப்படின்னா கட்டவிழ்த்து விடப்படுறது எதைன்னா, சாத்தான் கிட்ட கட்டி வச்சிருந்த 1000 வருஷம் கட்டி வச்சிருந்த அரசாங்க செல்வாக்கு. அப்ப லிட்டில் சீசன்ல கட்டவிழ்த்து விடப்படுறது எதைய? அரசாங்க செல்வாக்க கட்டவிழ்த்து விட்டா சாத்தான் அரசாங்கத்தை கேப்சர் பண்றது ஈஸியா இல்லையா? அரசாங்கம் தானே பேர் கேப்சர் பண்றான். அதுக்கு என்ன பேரு? கோகு மாகோக். சோ அவர் கட்டவிழ்த்து விடப்படுறது கேட்டீங்கன்னா வலு சர்ப்பம். இப்ப இதை படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து தேவனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்த பின்பு, எப்ப? ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எப்ப? 7th டே முடிஞ்சு. அப்ப 8th டேல யாருக்கு வேலை இல்ல? ஓகே, அப்ப இப்ப கிளியரா படிங்க. இயேசு கிறிஸ்து தேவனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்த பின்பு மீண்டும் தேவன் ஏதோ ஒரு விதமான அரசாங்க அதிகாரத்தின் செல்வாக்கை மறுபடியும் வர அனுமதிப்பார். திருப்பி படிக்கலாதீங்க. மீண்டும் ஏதோ ஒரு விதமான அரசாங்க அதிகார செல்வாக்கை மறுபடியும் வருவதற்கு தேவன் என்ன பண்ணுவாரு? அதுக்கு தான் சாத்தானுக்கு என்ன பேருனா வலு சர்ப்பம். அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் போன தடவை கடைசியா கேட்டது எத்தனை பேர் இங்க இருக்கவங்க? போன தடவை கேட்டது எத்தனை பேர்? போன தடவை நீங்க சொல்லும் போது நாங்க வெளியில போயிருந்தோம், தெரியாது எங்களுக்கு. அதுல சாத்தானுக்கு என்ன பேர் தெரியுமா? சாத்தானும் ரோமன் கவர்மெண்ட்டும் சேர்ந்த அமைப்புக்கு பேரு வலு சர்ப்பம். அப்ப வலு சர்ப்பம் சொன்னாலே கவர்மெண்டோட சேர்ந்த ஒரு அமைப்பு தான். சாத்தான் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்றதுக்கு பேர் வலு சர்ப்பம். அப்ப லிட்டில் சீசன்ல கவர்மெண்ட்ஸை கேப்சர் பண்ண போனா அவனுக்கு பேர் என்னதான்? வலு சர்ப்பம். அப்ப 1000 வருஷம் தேவன் சாத்தானை கட்டல, எதை கட்டியிருக்காரு? எதை கட்டியிருக்காரு? வேர்ல்டு பொலிட்டிக்கல் பவரை கட்டியிருக்காரு. உண்மை இல்லைங்களா? அது இயேசு கிறிஸ்து 1874 வந்ததுக்கு அப்புறம் அத்தனை ராஜாக்களே அவுட்டு. அப்படின்னா 1874 கட்டது சாத்தானே இல்ல, சாத்தானுடைய பொலிட்டிக்கல் பவர். புரிஞ்சா புரியுங்களா? இன்னைக்கு எந்த அரசாங்கமும் 1874 முன்னாடி இந்த மாதிரி இல்ல. இதே செல்வாக்கு தான் திருப்பி எப்ப கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா லிட்டில் சீசன்ல கிடைக்க போகுது. கிடைக்கிறத வச்சு என்ன பண்ணுவான்? அங்க அரசியல் செல்வாக்கோட இருக்க போற கோகு மாகோக என்ன பண்ணுவான்னா கேப்சர் பண்ணி ஏமாத்துறதுக்கு முன்னாடி, இவனுக்கு முன்னாடி 2 பேர் இருந்துச்சு இல்லையா, மிருகம் கள்ளத்திற்கு, அது ஏற்கனவே அவுட். தெரியுமா எப்ப விட்டது? இப்ப வாசிங்க, அப்புறம் வரலாம் அந்த பாயிண்ட்டுக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும், எதன் வாயிலும்? இப்ப மட்டும் ஏன் சாத்தான் நீங்க சொல்லல? இது சாத்தானுடைய ஒரு டைமென்ஷன். வலுசர்ப்பத்தின் வாயிலும், மிருகத்தின் வாயிலும், கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து. சோ மொத்தம் எத்தனை வாய் வந்துருச்சு இப்ப? 3 வாய். அப்படின்னா 3 உயிரோடு இருக்கா இல்லையா? வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 3மே இருக்கா இல்லையா? இந்த 3ல 2 சுவிசேஷ அறுவடையில் அவுட். எந்த 2 அவுட்? அதுக்கு வசனம் இருக்கா? வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம்
19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. எது பிடிக்கப்பட்டுச்சு? லிட்டில் சீசன் இல்ல, காஸ்பல் ஏஜ் ஹார்வெஸ்ட் 19ஆம் அதிகாரத்துல சொல்லியாச்சு. மிருகம் பிடிக்கப்பட்டுச்சு. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டார். யாரும் பிடிக்கப்பட்டா? மிருகம் பிடிக்கப்பட்டான். மிருகத்தை காப்பி பண்ணி அற்புதம் பண்ண கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். இவங்க 2 பேருமே இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இப்ப யார் பேலன்ஸ் இருக்கிறது? அந்த வலுசர்ப்பத்தை இது முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் கட்டி வச்சிட்டார். கரெக்டுங்களா? லிட்டில் சீசர்ல வலுசர்ப்பத்தை ஓபன் பண்றார். கிளியர்? வலுசர்ப்பத்தை வச்சு பண்ற வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வலுசர்ப்பத்தை சேர்த்து இவங்க 2 பேர் இருக்கிற அக்னி கடல்ல தள்ளிடுவார். புரிஞ்சுங்களா பேர்? சோ இன்னும் எது ஸ்டில் அலைவா இருக்கு? இன்னும் வலுசர்ப்பம். ஓகே, அப்ப மிருகம் யாரு? கள்ள தீர்க்கதரிசி யாரு? போப்பு. இது மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது, எங்க இருந்து வருதுன்னே தெரியல. சோ மிருகம் யாருன்னா ரோமன் கேத்தலிக், கள்ள தீர்க்கதரிசி புராட்டஸ்டன்ட், வலுசர்ப்பம் சிவில் கவர்மெண்ட்ஸ். இதுல 2 விஷயம் காஸ்பல் ஏஜ் அறுவடையில அழிச்சாச்சு. ஒன்னு பேலன்ஸ் இருக்கு, அதான் வலுசர்ப்பம். அது எப்ப அழிக்கப்படும்? லிட்டில் சீசன்ல அழிக்கப்படும். 3மே அழிக்கப்பட்டுமா? வாசிருங்க வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார். இருக்கா? ஏற்கனவே அக்னி கடல் ஒன்று இருக்கு. அந்த கடல்ல 2 பேர் தள்ளப்பட்டிருக்காங்க. யார் அது? மிருகம், கள்ள தீர்க்கதரிசி உள்ள போயாச்சு. லிட்டில் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் போயிருவாங்கன்னா வலுசர்ப்பம் என்ன பாத்தீங்கன்னா உள்ள போய் பிசாசானவன் போட்டிருக்கு. ஸோ வலுசர்ப்பம் என்ன பாத்தீங்கன்னா அதுக்குள்ள தள்ளப்பட்டுரும். அதோட சேஸ் முடிஞ்சது. அவன் தள்ளப்படுறதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச காலம் டெஸ்ட் வைக்க தேவன் அனுமதி கொடுக்குறார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு தேவனே டெஸ்ட்? அதான் இயேசு கிறிஸ்து 1000ஆம் வருஷத்தில் டெஸ்ட் மேலே டெஸ்ட் வச்சு முடிச்சிட்டார்ல, எதுக்கு டெஸ்ட்னு கேட்டால் ஒரே ஒரு சிம்பிளான பதில், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பர்ஃபெக்டாக இருக்கிறப்ப டெஸ்ட் வேணுமா வேண்டாமா? அப்போ கண்டிப்பாக லிட்டில் சீசனில் என்ன பண்ணணும்? வேணும். ஏன்னா அப்படி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆதாம் பழத்தை சாப்பிடுவார். லிட்டில் சீசன்லயும் டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் முன்னாடி எத்தனை பேர் போறாங்களாமா. பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். ஃபர்ஸ்ட் கோகு மாகோக புடிச்சிருவான். அப்படின்னா யாராவது இவன் கஸ்டடியில கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? மாட்டுவாங்க. யார் கோகு, யார் மாகோகு? கண்ணுக்கு தெரிகிற பவர் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத பவர். எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிகிற பவர் மாட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே பர்ஃபெக்டாக வந்திருக்காங்க. அதனாலதான் சொன்னோம், முற்பிதாக்களுக்கு 1000 இயர்ஸ்ல டெஸ்ட் இருக்கா இல்லையா? இருக்கு, பாஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்க போக மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணலாம்னா போலாம். நான் சொல்றது முற்பிதாக்கள் இல்ல, வேற யாராவது போலாம். பட் கண்டிப்பா யார் ஏமாற்றப்படுவாங்கன்னா தேவதூதர்கள். இந்த தேவதூதர்களை வச்சு ஒரு அரசாங்க செல்வாக்க மறுபடியும் கொண்டு வந்து அரசாங்கத்தின் மூலமா ஜனங்களை சாத்தான் மோசம் போக்கும் போது அந்த கோகு மாகோகோட பேச்சை கேட்டு அங்க இருக்கிற செம்மறியாடு குரூப்ல எத்தனை பேர் போவாங்களாமா? கடற்கரை மணல் அளவுக்கு ஜனங்கள் கட்டாயமா யார் பின்னாடி போவாங்க? சாத்தான். போகாத ஜனங்கள் டெஸ்ட்ல பாஸ், போன ஜனங்கள் டெஸ்ட்ல ஃபெயில். ஃபெயில் ஆகிற ஜனங்கள் இனிமேல் உயிரோட வர வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் கால்டு செகண்ட் டெத். இப்போ நம்ம 2 கேள்வி பார்த்துட்டோம். ஒன்று, டெஸ்ட் இருக்கா? உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு கேட்கல. டெஸ்ட் உலக ஜனங்களுக்கு இருக்கா இல்லையா? 8th டேல இருக்கு. கொஸ்டின் பேப்பர் யாரு? என்ன கொஸ்டின் எதன் மூலமா கேப்சர் பண்ணுவான்? கோகு மாகோகு. என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் இது? ரிட்டன் டெஸ்டா, ஓரல் டெஸ்டா, பிராக்டிகல் டெஸ்டா? பிராக்டிகல் டெஸ்ட். வாட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட்? இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சாத்தானுடைய புத்திசாலித்தனத்தையும் அதற்கு மேல தேவனுடைய புத்திசாலித்தனத்தை இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சாத்தானுடைய தந்திரத்தையும் அதற்கு மேல இருக்கிற தேவனுடைய புத்திசாலித்தனத்தை இப்ப கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா, என்ன கைண்ட் ஆஃப் டெஸ்ட் சாத்தான் வைப்பான்? எதை வச்சு ஏமாத்துவான்? இப்ப நம்மளையெல்லாம் எதை வச்சு ஏமாத்தலாம்? இப்ப ஏமாந்து பதில் சொல்லிடாதீங்க. நம்மளை எதை வச்சுமே என்ன பண்ண முடியாதுங்க. நம்மளை யார் ஏமாத்த முடியாது முடிவு பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். ஈஸியா மற்ற உலக ஜனங்களை இப்ப ஏமாத்தலாம், ஏமாத்த முடியாதா? இப்ப உலகத்துல ஒரு நல்லவர்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, சத்தியம் தெரியாது,
ஆனா வேர்ல்டு பீப்புள், நம்ம ஆபீஸ்ல இருக்காரு, கூட படிக்கிறவங்க இருக்காங்க, நல்லவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை ஏமாத்த முடியுமா முடியாதா? முடியும். அப்ப நல்லவங்கிறதுக்காக ஏமாற மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அப்படின்னா உலக ஜனங்கள் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னா என்ன வச்சு அவன் டெஸ்ட் வைப்பான்? எப்பவுமே தேவன் எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கணுங்கிறதா அவருடைய நோக்கம். ஒரு வசனம் சொல்லுங்க அதுக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு. இதுல ரட்சிக்கப்படணுமா சத்தியத்தை அறியணுமா? ஃபர்ஸ்ட் சத்தியத்தை அறியறதுக்கு எப்ப சான்ஸ் கொடுத்தாரு? 1000 yearsல. இப்ப என்ன பண்ணப்படணுங்க? ரட்சிக்கப்படணும். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்ல. அதுல தேவன் 2 விஷயத்தை எதிர்பார்ப்பார். God expecting mankind, not only செம்மறியாடு வெள்ளாடு, not only church class, not only great company, எல்லார்கிட்டையும் தேவன் எதிர்பார்க்கிறது 2 விஷயம். இந்த 2 விஷயத்தில் நம்ம கைதேர்ந்தவர்கள் ஆகலினா நம்ம ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் இல்ல. அந்த 2 விஷயம் என்ன? உண்மை சொல்லட்டுங்களா? 146,000 பேரும் அந்த 2 விஷயத்துல பாஸ் பண்ணி தான் சபையா போறாங்க. உலக ஜனங்கள் லிட்டில் சீசன்ல அந்த 2ல பாஸ் பண்ணி தான் உலக ஜனங்களா போறாங்க. அந்த 2 என்ன? தேவன் எதிர்பார்க்கும் mankind to win, மனுஷனை ஜெயிக்கணும். to win 2 bad characters, 2 மோசமான குணலட்சணங்களை மனுஷன் ஜெயிச்சே ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி. இது தேவனுடைய கோட்பாடு. இந்த 2 பேட் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது சாத்தான். இப்ப சாத்தானுடைய தந்திரம் வெர்சஸ் தேவனுடைய ஞானம் பிளே பண்ண போது. இப்ப அந்த 2 பேட் கேரக்டர்ஸ் என்ன? ஒன்னு விக்கிரக ஆராதனை, சூப்பருங்க பேர். செல்ஃப், ஷெல்ஃப் சொல்றீங்களா? செல்ஃப் நீங்க சொல்றதெல்லாம் எல்கேஜி குழந்தைக்கு வைக்கிற டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ், இன்னொன்னு டிசெப்ஷன். 2 டி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ஒபீடியன்ஸ், டிசெப்ஷன். இந்த 2மே சாத்தான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இந்த 2ல தாங்க ஆதாம் தோத்து போனார். தமிழ்ல சொல்லுங்க, டிஸ்ஒபீடியன்ஸ் என்ன? டிசெப்ஷன் என்ன? சாத்தான் 1ல வந்துட்டா இன்னொன்னுல பிடிச்சிருவான், 1ல விட்டா இன்னொன்னுல பிடிச்சிருவான். பட் 2லயுமே ஜெயிக்கிறவங்க தான் பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். அப்ப சர்ச் கிளாஸ் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. இப்ப இந்த 2 விஷயத்தையும் மனசுக்குள்ள வாங்கிட்டீங்களா? ஒரு தடவை சொல்லுங்க. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற, நாம ஜெயிக்க வேண்டிய, சாத்தானால் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 பேட் கேரக்டர்ஸ் என்னென்ன? டிஸ்ஒபீடியன்ஸ், டிசெப்ஷன். தமிழ்ல சொல்லிடலாமா? கீழ்ப்படியாமை, வஞ்சனை. ஏதேன் தோட்டத்துல 2 டெஸ்டுமே வச்சாங்க. 2லயுமே ஆதாம் பாஸ் பண்ண சொல்லிதான் தேவன் பழத்தை கொண்டு வந்து வச்சார். கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி விட்டார். கொஸ்டின் பேப்பர் யாரு? சாத்தான். ஓபன் பண்ணி விட்டாரா? சாத்தான் நேரா யார்கிட்ட போனா? இதுல எந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வச்சான்? ஏவாள்கிட்ட. எந்த டெஸ்ட் வச்சான்? வஞ்சனை. சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் ஏவாள்கிட்ட வச்சது வஞ்சனை. ஆனா தேவன் ஆதாம் கிட்ட கேட்டது வஞ்சனையில ஜெயிக்க சொல்ல, கீழ்ப்படியும். அப்ப ஏதேன் தோட்டத்துல மரணம் வந்ததுக்கு காரணம் வஞ்சனையா, டிஸ்ஒபீடியன்ஸா? தமிழ்ல சொல்லுங்க. கீழ்ப்படியாமை. அப்ப தேவன் ஆதாம் கிட்ட எதிர்பார்த்தது வஞ்சனை டெஸ்ட் இல்ல, கீழ்ப்படிகிற டெஸ்ட். சாத்தானுடைய தந்திரம் பாருங்க. ஆதாம் சும்மா எல்லாம் கீழ்ப்படியாம போக மாட்டாரு, ஏவாளை ஏமாத்தி கீழ்ப்படியாம வைக்கலாம். சோ இங்க ஆதாம் வெச்ச டெஸ்ட் கீழ்ப்படியாமை. ஆதாம் பாஸ் ஆனாரா, ஃபெயில் ஆனாரா? தெரிய வரலையே பதில். ஃபெயில். ஓகே. ஸோ இப்போ ஆதாமுடைய சந்ததி தான் லிட்டில் சீசனுக்குள்ள வரப்போகுது. கரெக்டுங்களா? இப்போ லிட்டில் சீசன்ல தேவன் இதுல எந்த டெஸ்ட்டை அவங்களுக்கு வைக்கிறார்? உங்களுக்கு சாய்ஸ்: டிஸ்ஒபீடியன்ஸ், டிசெப்ஷன். லிட்டில் சீசன்ல செம்மறியாட்டுக்கு இந்த 2ல தேவன் என்ன டெஸ்ட் வைக்கிறார்? அதுல ஃபெயில் ஆனா மரணம், பாஸ் ஆனா முடிஞ்ச நித்திய ஜீவன். இருங்க, அவங்களும் எனக்கு கொஞ்சம் நிதானத்துக்கு வரட்டும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. என்ன டெஸ்ட்? ஒரே ஒரு க்ளூ தர உங்களுக்கு. கீழே வசனம் இருக்கு, வாசிங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். ஓவர். டிசெப்ஷன். புரிஞ்சுங்களா? ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா உலக ஜனங்கள்? எல்லாரும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா ஜெயிச்ச ஜனங்க தான் நித்திய ஜீவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஏதேன் தோட்டத்துல கீழ்ப்படியாமை டெஸ்ட் வச்சாரு, ஆதாம் அவுட்டு. ஆதாமுடைய ஜெனரேஷன் லிட்டில் சீசன்ல டிசப்ஷன்ல பாஸ். அப்ப இந்த டிசப்ஷனை ஏற்படுத்துறதுக்கு யார் வேணுங்க? சாத்தான். அதனாலதான் கட்டி வச்சார் 1000 வருஷம். புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் நமக்கு வரணும். அப்ப ஆதாமுடைய சந்ததிக்கு கீழ்ப்படியாமை டெஸ்ட் எப்ப? கேள்வி புரிஞ்சா போயில உங்களுக்கு? எப்ப? ஒரு க்ளூ தரேன் உங்களுக்கு. 8வது நாள் ஆரம்பிக்கும் முன்னாடி 7வது நாள் ஒரு ஃபில்ட்ரேஷன் இருந்துச்சா? செம்மறியாடு. அதுல யாரை பாஸ் பண்ண வைக்கிறாருன்னு பாருங்க. மத்தேயு 25:34. மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை யாருங்க இது வலது பக்கத்தில் நிக்கிறது? செம்மறியாடு பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்படின்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்கல்ல. என்ன டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு? கீழ்ப்படியாமையா, வஞ்சனையா? அங்க வஞ்சனை இருக்காது 1000 மணி நேரம் சஜிலேயே. சாத்தான் கட்டி வைக்கப்பட்டிருக்கான். அப்ப தேவன் பாருங்க, ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? வஞ்சனையை வச்சு கீழ்ப்படியாமைக்கு கொண்டு போனான். தேவன் எப்படி பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியாமை கொடுத்துட்டு வஞ்சனை நீ காமின்னு சொல்லி பாஸ் பண்ண வைக்கிறார் எல்லாத்தையுமே. இதுதான் பர்பஸ் ஆஃப் லிட்டில் சீசன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் தெரியலனா இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்குமா? சோ சார்ட் போடலாமா? இந்த சார்ட் கரெக்டா தப்புங்களா? அதாவது இது 2 கேரக்டர், பேட் கேரக்டர். தேவன் நம்மளை பாஸ் பண்ண எதிர்பார்க்கறது. இது ஏதேன் தோட்டம்ங்கிற இடம், காலம். இது 1000 ஆண்டு சாட்சி, இது கொஞ்ச காலம். இப்ப நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? எல்லாத்த பத்தி படிச்சுட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் பேரு கொஞ்ச காலம். இப்ப டிஸ்ஒபீடியன்ஸ்க்கு தேவன் ஏதேன்ல டெஸ்ட் வச்சார். ஆதாம் என்ன ஆயிட்டாரு? ஃபெயில் ஆயிட்டார். அதே ஆதாமுடைய சந்ததிக்கு கொஞ்ச காலத்துல இதுல பாஸ் பண்ண வச்சிட்டாரு, டிசப்ஷன். இப்ப கொஸ்டின், அதே ஆதாமுடைய சந்ததிக்கு கீழ்ப்படியாமையில எப்ப பாஸ் பண்ணாங்க? கிளியர்? இப்போ அடுத்த கொஸ்டின் போவாரு. அப்ப இந்த சபை, திரள் கூட்டம், இஸ்ரேல் ஜனங்கள், இவங்களுக்கெல்லாம் தேவன் அந்தந்த ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு, சபைக்கு சபைங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு, திரள் கூட்டத்துக்கு திரள் கூட்டங்கிற ஒரு பொசிஷன் கொடுக்கறதுக்கு, முற்பிதாக்களுக்கு முற்பிதாக்கள் ஒரு பொசிஷன் கொடுக்கறதுக்கு, இந்த 2லயும் அவங்க பாஸ் பண்ணுமா, பாஸ் பண்ண வேண்டாமா? சபைங்கிறவங்கள யாருங்க? திரள் கூட்டங்கிறது யாருங்க? நம்ம இல்லையாமா? நம்ம சாத்தானே ஏமாத்தல இல்லச்சே. ஸோ சார்ட்டை பெருசு பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்து பதில் சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 1, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் டிஸ்ஒபீடியன்ஸ்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் வஞ்சனையில பாஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் டெஸ்ட் வச்சாரா, வைக்கலையா? வச்சார். எங்க வச்சார்? யூதயுகம். எப்படி வச்சார்? நியாயப்பிரமாணம். சூப்பர். இப்ப 2 வசனம் கொடுக்கிறேன். 1 டிசப்ஷனுக்கு, 1 கீழ்ப்படியாமைக்கு. வாசிங்க. உபாகமம் 11:16. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும். என்ன பண்ணப்படாமலும்? அத டிசப்ஷன். வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். இதுக்கு பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு பூமிக்குரிய வாய்ப்பே கிடைக்கும். ஓகே, டிசப்ஷனுக்கு டெஸ்ட் வச்சாச்சு. ஆனா ஒருத்தருமே பாஸ் ஆகல. அதான் அப்புறம் அடுத்தது கீழ்ப்படியாமைக்கு. கலாத்தியர் 3:12 பவுல் ரெஃபர் பண்றார் நியாயப்பிரமாணத்தை. கலாத்தியர் 3:12. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதல்ல. விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனை அவைகளால் பிழைப்பான். அப்ப நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதுல. அதுல சொல்லி இருக்கிறது என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், செய்யணும். அப்பதான் பிழைப்பான். சோ டிஸ்ஒபீடியன்ஸ் 2க்குமே தேவன் டெஸ்ட் வச்சிட்டாரு. ஆனா யூதனா இருந்து யாருமே பாஸ் பண்ணல. இந்த சார்ட் புரிஞ்சா புரியல உங்களுக்கு? எந்த 2 மார்க் ஆட் பண்ணிருக்கேன் இந்த சார்ட்ல? இப்ப யூத யுகத்துல 2மே இஸ்ரேல் ஜனங்கள் பாஸ் பண்ணல. சோ யூதனா இருந்து அவர்கள் அவங்களுக்கு கிடைக்க போற வாய்ப்பை பெற்றுக்கொள்ள போறது இல்லை. சோ நெக்ஸ்ட் வாட்? அது எந்த யுகா? நமக்கு 2மே வச்சாச்சா? நடந்துட்டே இருக்குது. பாஸ் பண்ணிருமா? பாஸ் பண்ணாதான் சபை. சொல்லுங்க, நமக்கு கீழ்ப்படியாமைக்கு டெஸ்ட் இருக்குதா, வஞ்சனைக்கு டெஸ்ட் இருக்கா? ஏன் நமக்கு மட்டும் 2மே ஒண்ணா? உலக ஜனங்கள் மட்டும் வேற வேற. 7000 வருஷம் கழிச்சு அப்புறம் டெஸ்ட். ஒரு டெஸ்ட் முடிஞ்சு 7000 வருஷம் ஸ்டடி ஆல்ட்டு 7000 வருஷம். நமக்கு மட்டும் இம்மீடியட்டா. ஏன்னா நம்ம அப்படித்தான், நம்ம ரேஞ்சே வேற. அப்படித்தான் வைக்கணும். சொல்லுங்க, வசன ஞாபகம் தான் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியாமைக்கும் தேவன் டெஸ்ட் வைக்கிறாரு. ஏன்னா அதை ஜெயிச்சு வரணும். நம்ம வஞ்சனை பண்றதுக்கும் டெஸ்ட் வச்சிருக்காரு. அதை நாம ஜெயிச்சு வரணும். முதல் வசனம் எபிரேயர் 4:11. எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திஷ்டாந்தத்தின்படி
ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. எதுல விழுந்து போகாதபடிக்கு? கீழ்ப்படியாமைக்குள் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க என்ன கடவோம். டெஸ்ட் வச்சிட்டாரு? டிஸ்ஒபீடியன்ஸ்க்கு வச்சாச்சு. அடுத்தது ஏமாத்துறதுக்கு நமக்கு தேவன் டெஸ்ட் ஜெயிச்சு வரதுக்கு எங்க வசனம் சொல்லியிருக்காரா? சாத்தான் ஏமாத்துவான் இருக்க பேர் எங்க பேர்? ஒரு 30 வசனம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். வசனம் சொன்னா மட்டும் பத்தாது, ஜெயிக்கணும். ஒரு க்ளூ தரேன். ஏதேன் தோட்டத்தை வச்சே, ஏதேன் தோட்டத்தில் யார் ஏமாந்தது? ஏவாள். அதை வச்சே நம்ம ஏமாறக்கூடாதுன்னு பவுல் பேசியிருக்கார். போட்டுமா வேண்டாமா? முடியாது, நீங்க சொன்னதான் போடு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். ஏவாள் கீழ்ப்படியாம போனாங்களா, ஏமாத்தப்பட்டாங்களா? அதனாலதான் நாம இப்ப எந்த டெஸ்ட்லயும் ஜெயிக்க வேண்டியதா இருக்குன்னா, ஆதாமுக்கு வச்ச டெஸ்ட்லயும் ஜெயிக்கணும், ஏவாளுக்கு வச்ச டெஸ்ட்லயும் ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் நாம சபை. ஸோ சார்ட்ல சுவிசேஷத்துல சபை ரெண்டுலையும் ஜெயிச்சு டிக்கு போடுறதா இன்ட்டு போடுறதா? ஏதோ ஒன்று போட்டு விடுங்க பேர், எங்க பேராக போகுது நம்பி டிக் போட்ட. நல்லா யோசிங்க. சாத்தானும் சரி இந்த மாதிரி சாட் போடல, தேவனும் சரி இந்த மாதிரி சாட் போடல. ஆனா சாத்தானுடைய தந்திரத்தை தேவன் அவனை வச்சுக்கிட்டே ஜெயிக்க வைக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ நம்ம பேசிக் சப்ஜெக்ட் போது ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். ஆதாம் பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு. தேவன் நினைச்சிருந்தாருன்னா பழம் சாப்பிட்ட ஆதாம மன்னிச்சிட்டு அல்லது அழிச்சிட்டு வேற ஒரு ஆதாம் உருவாக்கலாமான்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறப்ப என்ன ஆன்சர் சொல்லுவோம் அந்த இடத்துல? ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தாருன்னா சாத்தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன் விட்டாருன்னா சாத்தானை வச்சுட்டு ஆதாமுடைய சந்ததிய சாத்தான் வச்ச 2 டெஸ்ட்லையும் பாஸ் பண்ண வச்சு காமிக்கணும். அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா லிட்டில் சீசன். இதுதான் லிட்டில் சீசனுடைய பர்பஸ். புரிஞ்சுங்களா பேர்? ஆனா சபைக்கு மட்டும் இந்த 2மே எப்பன்னு கேட்டீங்கன்னா இப்ப. ஓகே, பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? பண்ணிடுவோம். சத்தியங்கள் அதிக வெளிச்சம் கிடைக்க கிடைக்க நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எதற்காக தேவன் நமக்கு வெளிச்சத்தை அதிகப்படுத்துகிறார்? வெளிச்சத்தை எப்ப அதிகப்படுத்துவார்னா, டெஸ்டோட உக்கிரம் அதிகமாகும் போது தான் வெளிச்சம் அதிகமாகும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்கள் யார்? இங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. அப்படி கரங்களை உயர்த்தா அது கண்டிப்பா பொய்யாத்தான் இருக்கும், நமக்கே தெரியும். எந்த விஷயத்துல ஏமாறவே மாட்டேன்னு சொல்றோம், கொஞ்சம் கை தூக்கும் பார்க்கலாம். அப்படின்னா உலக ஜனங்க டெஸ்ட் எழுத போறதை பத்தி படிச்ச நாம, உலக ஜனங்களுக்கு டெஸ்ட் வைக்க போற நாம இன்னும் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாம உட்காந்துருக்கோம். எப்படி தெரியுமா இருக்குது? எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியாராக போறோம், நம்ம வாத்தியாராக போறோம்னு உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கிறோம். நான் வாத்தியாராக எப்படி தெரியுமா போவேன்? ஒரு கார் வாங்கி, ஏன்னா நிறைய சம்பளம் கிடைக்கும்ல, ஒரு கார் வாங்கி உட்காந்துட்டு குச்சி வச்சிருப்பேன் பக்கத்துல, எவனாவது படிக்கல கிளாஸ்ல அட்டி பாருங்க அப்படின்ட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டு ஃபுல் ஸ்பீடு தாங்க போய் காரை எப்படி நிறுத்து, அப்படி சர்ன்னு போய் நிறுத்துவேன். நிறுத்தி இறங்கி வந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பயப்படணும். கரெக்ட், பயப்படுவாங்க, உண்மை இல்லைன்னு சொல்ல. எப்ப பயப்படுவாங்க? இப்ப நாம அதுக்கு தகுதியா இருக்கணும். அந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இதுக்கு மேல நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா பல சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். லிட்டில் சீசனுடைய கடைசியை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். சோ அவன் பின்னாடி எத்தனை ஜனங்க போவாங்க? வாசிங்க. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 20:8. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு, உங்களுக்கு மோசம் போக்கும்படிக்கு, அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவார். யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு யுத்தம் ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா யுத்தம் போட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல. இட்ஸ் a war between good and evil. அவ்வளவுதான் யுத்தம். நன்மைக்கும் தீமைக்கும் நடக்க போற பிரச்சனை, அவ்வளவுதான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். இந்த கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் எந்த டெஸ்ட்ல தோத்து போறாங்க? வஞ்சனையில. ஆனா இவங்க எதுல பாஸ் பண்ணுவாங்க? கீழ்ப்படியாமையில பாஸ் பண்ணி வஞ்சனையில விட்டாங்க பாருங்களேன். 1000 years ஆடம் டெஸ்ட், லிட்டில் சீசன் ஈவ் டெஸ்ட். நல்லா தானே பேசிட்டீங்க இவ்வளவு நேரம். 1000 ஆண்டு அரசாட்சி ஆதாம் விட்டதை திருப்பி பிடிக்க டெஸ்ட். லிட்டில் சீசன் ஏவாள் விட்டதை திருப்பி பிடிக்க டெஸ்ட். சுவிசேஷத்தில் நமக்கு
2 பேர் விட்டதை திருப்பி பிடிக்க டெஸ்ட். ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கையே ஒரு எக்ஸாம் தான். ஸோ இந்த கடற்கரை மணலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஏதாவது ரவுண்ட் படுவாங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் பூமி எங்கும் பறந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவான்? சாத்தான் பரவ வச்சிருவான். பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை 2 விஷயத்தை ரவுண்ட் பண்றாங்க. ஒன்னு, பரிசுத்தவான்களின் பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். பிரியமான நகரத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? வளைந்து. சோ 2 விஷயத்தை வளைஞ்ச உடனே நேரத்தை கேம்ப் புடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். வளைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வெளியே போக விட மாட்டாங்க, உள்ள வர விட மாட்டாங்க. கேப்சர் பண்ணிட்டாங்க. பரிசுத்தவான்களுடைய பாளையம் என்பது எது? பிரியமான நகரம் எதுன்னு வாசிச்சிடலாம். பரிசுத்தவான்களின் பாளையம் என்பது மனித குலத்தின் வசிப்பிடங்களை குறிப்பதாக தெரிகிறது. அதாவது ஜனங்கள் இருப்பாங்கல்ல, பூமி ஜனங்கள், அவங்கள ஃபுல்லா கேப்சர் பண்ணிடுவாங்க. இஸ்ரேல் கூடாரத்தை சுற்றி பாளையமிட்டதை போலவே பாளையம் என்பது ஏதோ ஒரு பரிசுத்தமான ஒன்றை சுற்றியுள்ள வசிப்பிடத்தை குறிப்பதாக தோன்றுகிறது. பாளையங்கிறது ஒரு பரிசுத்தமான இடம் தான். எப்படி சொல்லலாம்? ஆசிரியர் கூடாரத்துக்குள்ள பாளையம் இருக்கா இல்லையா? அந்த பாளையத்தை சுத்தி யார் இருந்தா? ஜனங்க இருந்தாங்க. அதே மாதிரி அந்த பாளையம் இறங்கி இருக்காங்க அர்த்தம்னா பரிசுத்தமான ஜனங்களை சுத்தி இருக்கிறாங்க. புடிச்சிருவாங்க. உலக ஜனங்களை புடிச்சிருவாங்க. இந்த இடத்துல உலக ஜனங்களை பரிசுத்தமானவங்க போட்டிருக்கு. ஏற்கனவே 1000 இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள வளர்ச்சிக்குவாங்க. அடுத்து பிரியமான நகரம்ங்கிறது ரூலர்ஸ். ஆனால் அவர்களும் பரிசுத்த நகரத்தை, அதாவது அச்சுறுத்தும் வகையில் சுற்றி வளைக்கிறார்கள். கேப்சர் பண்றாங்க. இது ராஜ்யத்தின் பின்னணியில் உள்ள ஆவிக்குரிய சக்திகளை குறிக்கும். விசிபிள் அண்ட் இன்விசிபிள் பவர்ஸ் ஆஃப் தி கிங்டம். கிங்டம் இல்ல, லிட்டில் சீசன். புதிய எருசலேமாக இருக்க வேண்டும். இருக்கலாம், நியூ ஜெருசலேமா இருக்கலாம், அதுல யாராவது இருக்கலாம். ஆனா நான் திருப்பி எந்த பாயிண்ட் சொல்ல வரமாட்டேன்னா, முற்பிதாக்கள் சபையில ஏமாந்து போவாங்கிறது பாயிண்ட் கரெக்ட் இல்ல. அடுத்து நெக்ஸ்ட். இவ்வாறு அவர்கள் பூமிக்குரிய மற்றும் ஆவிக்குரிய நல்லது மற்றும் பரிசுத்தமான அனைத்தையும் சவால் செய்கிறார்கள். அனைத்தையும் என்ன பண்றாங்கன்னா சவால் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துருவேன்னு சொல்லி என்ன பண்றாங்க? செய்யறாங்க. சோ இப்போ சின்ன பாயிண்ட் மட்டும் பார்த்து பாயிண்டுடைய கடைசிக்கு வந்துடலாம். சாத்தான் ஒருத்தன் ஏதேன் தோட்டத்துல 2 விதமான டெஸ்ட் 2 பேத்துக்கு மாத்தி வச்சான். சாத்தான் ஒருத்தன் 2 டெஸ்ட் மாத்தி வச்சான். சாத்தான் ஒருத்தன் தானே, ஆனா புடிச்சது நிறைய பேத்த. அந்த ஒருத்தன் ஏவாளுக்கு வஞ்சனைகள் டெஸ்ட் வச்சான், ஆதாமுக்கு கீழ்ப்படுதல் டெஸ்ட் வச்சான். தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? 2 பிரிச்சிட்டார். ஒன்னை இயேசு கிறிஸ்து நீ வச்சுக்கோ, இன்னொன்னு நான் வச்சுக்கிறேன். எதை இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு? கீழ்ப்படியாம. அதுக்கு தான் 1000 இயர்ஸ். இன்னொன்னு தேவனை எடுத்துக்கிட்டாரு. என்னதுங்க அது? வஞ்சனை. கரெக்டா பிடிச்சாரு. கரெக்டா அந்த வஞ்சனைக்குரிய ஜனங்கள் மோசம் போறவங்களை எடுத்துட்டு தேவன் சொன்ன ஆதியாமம் 1:26 நிறைவேற்றிட்டார். ஆதியாமம் 1:26 என்ன? அப்படியே குழந்தைக்கு சொல்ற மாதிரி நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை. இந்த மனுஷன் எந்த மனுஷன் தெரியுமா? லிட்டில் சீசன்ல பாஸ் பண்றவங்க. அவங்க தான் அந்த ஃபுல் ட்ரையாங்கிள். புரிஞ்சுங்க உங்களுக்கு? ஸோ இந்த ட்ரையாங்கிள் வரதுக்கு தான் அந்த ட்ரையாங்கிளை சாத்தான் கெடுத்தான். அந்த ட்ரையாங்கிள் இருந்து பிரிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையாங்கிளை கொண்டு வந்து முழு ட்ரையாங்கிளை தேவன் லிட்டில் சீசனுக்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். இதுதான் லிட்டில் சீசனுடைய பர்பஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்காது? இனி என்ன இருக்காது? இனி ஒரு சாபமும் இராது. ஏன் இருக்காது? இனிமேல் சாபனால 2 தான். ஒன்னு கீழ்ப்படியாமை, இன்னொன்னு வஞ்சனை. 2 சாத்தான் கொண்டு வந்தாலும் இனிமேல் ஜெயிக்க மாட்டான். ஏன்னா சாத்தான் அங்க இல்ல, அவனை அழிச்சாச்சு. ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற சிங்காசனம் மாத்திரம் தான். அப்படின்னு அர்த்தம், இவங்க 2 பேர்த்தோட அரசாட்சி மட்டும்தான் இனிமேல் இருக்கும், மற்ற அரசாட்சி எதுவும் இருக்காது. சரிங்களா? இங்க போக முடியுமா நம்மளால? இங்க போக முடியுமான்னு கேட்டேன். இது என்னன்னு கேட்டுறாதீங்க. லிட்டில் சீசனுக்கு நம்ம போக முடியுமான்னு கேட்டேன். ஏன் போக முடியாது? டெஸ்ட் எப்ப எழுதுறோமோ அப்பப்போ பாஸ் பண்ணும். ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆயிட்டு அடுத்த டெஸ்ட் போய் உட்காரக்கூடாது. அதாவது 5வது டெஸ்ட் எழுதுறது 5ஆம் வகுப்புக்கு, அதுல ஃபெயில். அடுத்த வருஷம் 4வது வகுப்பு டெஸ்ட் போய் எழுத யாரும் விழுவாங்களா? அதுல ஃபெயில் ஆயிட்டு 3வது போய் எழுதுன்னு சொன்னா விழுவாங்களா? 5வதுக்கு டெஸ்ட் எழுத வந்துட்டோம்னா 5வது தான் பாஸ் பண்ணும். இல்லை என்றால் நாம் சுவிசேஷ யுகத்தையே தாண்ட மாட்டோம். அப்புறம் எப்படி 1000 ஆண்டு அரசாட்சி? அப்புறம் எப்படி லிட்டில் சீசன்? ஓகே. ஸோ டெஸ்ட் எழுதி கொண்டிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன சேர்த்தான்
எந்தெந்த டெஸ்ட்ல எப்பப்ப எப்படி எப்படி ஏமாறுவோம் என்பதை நாமளே தெரிந்து கொண்டு முன்கூட்டியே தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்து நாம் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு சரியான முறையில் பரீட்சை எழுதுவதற்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொண்டு சரியா எழுதி தேவன் நம்மளை பாஸ் பண்ணி விடுவதற்கு நம்முடைய அனுதின ஜெபங்களில் நாம் வேண்டிக்கொள்ளலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.